அவுதுல்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 677வது நாளை எட்டி இருக்கிறது. இந்த 677வது நாளிலும் நத்யான்ஹூ பத்திரிகைகளுடைய தலைப்புகளை எட்டிப்பிடிப்பதில் ஒரு சாதனையை செய்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். திடீரென்று கிரேட்டர் இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய அகண்ட இஸ்ரேலில் எல்லா அரபு நாடுகளும் வரும். அதை அவர் வெறுமனே அறிவித்து கொண்டு இருக்கவில்லை, செய்து கொண்டு இருக்கிறார். காசாவில் தான் அவருக்கு நிறைய அடி கிடைக்கிறது. மற்றபடி அவர் லெபனானுக்குள்ளால் பூந்திருக்கிறார். சிரியாவை துவம்சம் பண்ணி கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அவரோட நார்மலைசேஷன் ரிலேஷன்ஷிப் போடுவது என்பது டெத் ட்ராப் தான் என்று, அதாவது சாவு புதைகுழிக்குள்ளால் நுழைவது தான் என்பது போன்ற கருத்துக்கள் நிறையவே வந்து கொண்டு இருக்கின்றன. இருந்தாலும் கிரேட்டர் இஸ்ரேலை பற்றி பேசுகிறார்கள். ஒரு கான்யூனிஸை 677 நாட்களாக பிடிக்க முடியாத நத்யான்ஹூ வானத்தில் ஏறி அங்கே பாலஸ்தீனை ஒரு தனி இஸ்ரேலை அமைப்பேன் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆக நேற்று போராளிகளுடைய தாக்குதலை எப்படி பேரிட்டு அழைக்கிறார்கள் என்று சொன்னால், ஓய்வில்லாமல் ஒளிவில்லாமல் தொடர் தாக்குதல். ஒரே நாளையில் 20 தாக்குதல். அது மிக நேர்த்தியாக நடக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஏறத்தாழ 9 போராளிகள் குழுக்கள், அல் அக்ஸா, அல் காசம், அல் அக்ஸா பிரிகேட்ஸு, அல் குட்ஸ் பிரிகேட்ஸு, சாரா அல் குட்ஸு, பிரிகேடியர் அல் நாசர் அல் பிரிகேடியர்ஸ், இப்படி நிறைய பட்டாலியன்னு சுழத்தி அடிக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு திட்டமிடுவதும் இஸ்ரேலிய இராணுவத்தை குறிவைத்து தாக்குவதும் மிக எளிதாக ஆகிவிடுகிறது. நேற்று எடுத்தவுடனே பெய்த் ஹானூனில் ஒரு 15 இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழைத்தும் காயப்படுத்தியும் இருக்கிறார்கள். அது பெய்த் ஹானூனில் ஒரு திடீரென நடந்த ரம்பிள்ஸு, அதாவது இடிபாடுகளுக்கு இடையில் ஒழிச்சிட்டு இருந்திருக்காங்க. இஸ்ரேலிய இராணுவ வாகனங்கள் வந்திருக்கின்றன. ஒரே அடி. அதில் ஒரு 15 பேர் இறந்திருக்கிறார்கள். அடுத்தது D9 புல்டோசர். அந்த D9 புல்டோசர், அதை சுற்றி அது அல் சரத் ஸ்ட்ரீட் என்று சொல்லுகிறார்கள், சத்தாரா தெரு என்று சொல்லுகிறார்கள். அதில் 20 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டும் காயம்பட்டும் கிடந்திருக்கிறார்கள். இப்போ இஸ்ரேல் என்ன காரணம்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பிளேஸாகவும் தெரியல, அல் சைத்தோன். அதில் நேற்று நிறைய படைகளை அனுப்பி அதை கையகப்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறது. முதலாக அவங்கள வரவேற்றது ஹமாஸ். ஒரே அடி. அதாவது 4 மெர்காவா டேங்கை அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க அல் சைத்தூனில். அடுத்தால நிறைய ஆம்புஷ் ட்ரை பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலிய இராணுவத்தினர் தப்பி ஓடி எங்கே போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. 2 வீடுகளில் அவர்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த 2 வீடுகளுக்குள்ளாலேயும் போயிருக்காங்க. அந்த 2 வீடுகளையும் ராக்கெட் வச்சு தாக்கி அழித்து விட்டார்கள். எல்லாத்துக்குமே மொத்தமாக போய் சேர்ந்துட்டான். அதில் 2 வீட்டிலும் சேர்ந்து 35 பேர் இறந்திருப்பார்கள் என்று அறியப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். அல் மசாலாபா என்ற இடத்தில்தான் அந்த வீடு இருந்திருக்கிறது. அடுத்தது ஆர்ம்டு பர்சனல் கேரியர் 2 எண்ணத்தை அந்த ஆர்ம்டு பர்சனல் கேரியருக்கு காக்பிட்டில் கொண்டு போய், அதாவது அதுக்கு தலையில் கொண்டு போய் குண்டை வச்சுருந்துருக்காங்க. அதை அவங்க ஸ்டார்ட் பண்ண உடனே டப்புன்னு வெடிச்சிட்டு, ஏற்கனவே அங்கே நின்று கொண்டு இருந்த ஆர்ம்டு பர்சனல் கேரியரை அவர்கள் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அதில் 24 பேர் இறந்துருக்காங்க. அடுத்தது அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் நாமர் டைப்பு பர்சனல் கேரியரை நாங்கள் தாக்கினோம். அதில் பர்சனல் இதை தாக்கினோம். அதுவும் அல் சைத்தூன் பகுதியில் தான். அப்போ நேற்று அல் சைத்தூன் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. சாரா அல் குட்ஸு எங்கள் பங்குக்கு ஏதாவது நாங்கள் செய்யணுமென்னு அவங்க என்ன செய்யுங்க, 2 டேங்கை அதே அல் சைத்தூன் பகுதியில் அடிச்சிருக்காங்க. அப்போ அல் சைத்தூன் பகுதியை ஏதோ ஒரு காரணத்துக்காக நேற்று இஸ்ரேலிய இராணுவம் மிக முக்கியமாக அதை கவர் பண்ணி அதை கையில் எடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருந்திருக்கு. ஆனால் அவர்களுக்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை. அடுத்தது அல் குட்ஸ் பிரிகேட்ஸு பேரேஜ் ஆஃப் ராக்கெட்ஸை நாகல் ஓஸ், கஃபூர் சாத், கிஸ்பூம் இந்த 3 காசா வளாகத்துக்குள்ளால் உள்ள இடம். அதாவது அக்டோபர் 7, 2023 போய் ஹாஸ்டேஜஸ்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க இல்லையா,
அந்த இடத்துல மீதி உள்ள பகுதிகளை இப்பொழுது அடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தாக்கிட்டு தான் இருக்காங்க. நேற்றுகள் அடிச்சிருங்க. சைரன் சத்தத்தில் எல்லோரும் அங்கிருந்த இராணுவத்தினர் எல்லோரும், அங்கே பொதுமக்கள் இப்போ அதிகமாக இல்லை, இராணுவத்தினர் எல்லோரும் பதுங்கு குழிக்கு போயிருக்கிறார்கள். ஒரே சைரன் சத்தம் கேட்டிருந்திருக்கு. அடுத்தது அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸு அவங்களும் அல் குஸ் பிரிகேட்ஸும் சேர்ந்து ஜபல் அல் சௌரான் என்ற இடத்தில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் இலக்காக இருந்தது இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கேதரிங். அங்கே எல்லாரும் ரொம்ப ரகசியமாக உட்காந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அதை எப்படியோ கண்டுபிடித்து ஒரு அடி. அதை நத்தியானு நேற்றையே ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருக்கான். காசாவுக்குள்ளால எங்களுடைய உளவு பார்ப்பு சிஸ்டம் பெரிய அளவில் ஃபெயில் ஆயிட்டு, அதுதான் எங்களுக்கு அதிகமான இழப்புகள் வருவதற்கு காரணம். ஆனாலும் நான் விடமாட்டேன். 1,00,000 பேரை ஃபோனில் கூப்பிட்டுருக்கேன். காசாவுக்குள்ளால போய் காசா சிட்டியை மட்டும் பிடிப்போம், முழு காசாவும் நமக்கு வேண்டான்னு. ஆனால் அவன் ஈரான் ஏற்படுத்திய அந்த பெரிய அணிவகுப்பு தாக்குதலில் இருந்து, அதனால் ஈரானு, ஈராக்கு, லெபனான் 3 உடனடியாக தாக்குதலாக இருந்தது. மற்றவங்கெல்லாம் நாங்கள் வருவோம் போவோம், நாங்கள் ஆயுதத்தையும் அனுப்பிக்கிட்டோம், அங்கே அனுதாபமும் பட்டுக்கிட்டாங்கிற மாதிரி தான் இருந்தால், இந்த தாக்குதலிருந்து தப்பித்து கொள்வதற்கு டப்புன்னு என்ன பண்ணான், இந்த முழு காசாவை கையகப்படுத்த திட்டத்தை காசா சிட்டியை மட்டும், நான் இவ்வளோ நாள் என்னத்தை கிழிச்சிக்கிட்டு இருக்கேன், 677 நாளா என்னத்தை கிழிச்சிக்கிட்டு இருக்க, எல்லா படையும் கொண்டு போய் ஒரே நாளில் முடிச்சிருக்க வேண்டியதானே. இப்போ எதுக்கு 22 மாதம் கழித்து என்னுடைய படைகளில் 80,000 1,00,000 பேரை கூப்பிட்டுருக்கேன், அவங்க வந்தால் நேரே போய் கிழிச்சிருவாங்கன்னு. அவன் அங்கே வரவேற்க தயாராக இருக்கான். அவ்வளவும் உனக்கு பணமாக தான் கிடைக்கும். அப்போ இந்த அல் ஜவுரானில் அவங்க அவ்வளவு கேர்ஃபுல்லாக கூடியும் புண்ணியப்படலை. அழகாக உளவு பார்த்து அடித்து நிமித்திருக்காங்க. அதில் அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸும் அல் குஸ் பிரிகேட்ஸும் ஈடுபட்டிருக்காங்க. நாசர் சலாவுதீன் பிரிகேட்ஸ் 2வது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கஃபூர் அல் கராராங்கிற இடத்துல ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். மொத்தம் நேற்று 220 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். இதுக்கிடையில் நம்ம ஒரு பிரிசனரை பற்றி உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவோம், அலி பர்கௌத்திங்கிறவர். அவர் ஏறத்தாழ 30 வருஷமாக ஜெயிலில் இருக்கார். அவரை நேற்று ரொம்ப சித்திரவதைப்படுத்தி கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணி இருக்கிறார்கள். அவருடைய லாயர் இஸ்ரேல் ஒரு அப்பட்டமான சிறைவாசியை, ஒரு அப்பட்டமான அப்பாவி சிறைவாசியை அப்பட்டமாக கொலை செய்கிறது. அதை உலக நாடுகள் கவனித்து அவரை மீட்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். அடுத்தால நம்ம பென்கரையும் சோமர்செட் என்ன செய்கிறான்னா, வெஸ்ட் பேங்கையும் அல் குட்ஸ் பகுதியும் தனித்தனியாக பிரிக்கிறான். இதன் மூலம் நாங்கள் மேற்கரை இதையும் பிரிப்பதன் மூலம் தனி பாலஸ்தீனம் எங்கேயும் வந்து விடாமல் பார்த்து கொள்வோம்னு சொல்லியிருக்கான். வெஸ்ட் பேங்கில் நேற்று நிறைய தாக்குதல். ரமலால ஒரு அவுட் போஸ்ட்டை கிரியேட் பண்ணி போகிற வார வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை எல்லாம் கைது பண்ணியிருக்கிறார்கள். சிலரை சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். 9 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். 18 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அல் குட்ஸ் ஜெருசலமேட்ஸை அந்த அவங்க வீடுகளை, அதாவது அல் குட்ஸை சுற்றி இருக்கிறவங்க அவங்க வீடுகளை அவங்களே இடிக்கணும்னு சொல்லி நேற்று கட்டாயப்படுத்தியிருக்கான். அங்கே புது செட்டில்மெண்ட்டை கொண்டு வரேன், இதன் மூலம் நீங்கள் இனிமேல் தனி பாலஸ்தீனத்தை பற்றி பேச முடியாத ஒரு நிலை வரும் என்று சொல்லியிருக்கிறார். அது உலகமெல்லாம் கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் அது முடியுமா என்பது சந்தேகத்துக்கு உரியதாக இருக்கிறது. நேற்று ஹூத்திஸ் அங்கே பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அவன் என்ன சொல்லான்னா, 1 ஸ்டெப் ஃபார்வேர்டு 3 ஸ்டெப்ஸ் பேக்வேர்டுன்னு ஆயிட்டு, நம்ம அங்கே கொஞ்சம் செட்டில்மெண்ட்டில் ஏற்படுத்துகிறோம் கஷ்டப்பட்டு. ஹூத்திஸ் ஒரே நாளில் அடித்து தாக்கிடுறான். சில இடங்கள்ல அவன் பார்வையில் படலைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அழகாக கணக்கெடுத்து ஹூத்திஸ் தாக்கிட்டு இருக்கு. ஹூத்திஸ் தாக்குதலை நிறுத்தாத வரைக்கும் நம்ம வெஸ்ட் பேங்கையும் அல் குட்ஸையும் பிரிக்க முடியாது. அதனால ஹூத்திஸுடைய தாக்குதல் தனி பாலஸ்தீனத்தை கொண்டு வரும் வாய்ப்புகளுக்கு ஒரு பூமியில் ஒரு இடத்த காட்டுது. வெஸ்ட் பேங்க், அல் குட்ஸ் இந்த பகுதியில் நீங்கள் தனி பாலஸ்தீனத்தை முதல்ல நிலைநாட்டலான்னு. காசாவை விடுவிச்சுட்டா காசால இருந்து அது தொடரும். ஆனால் காசா இப்போ பயங்கரமான இராணுவ நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆனால் போராளிகளும் கொஞ்சம் தளராமல், இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சதே எல்லாரும் அதிசயங்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நாளும் ஒவ்வொரு நாளும் புது புது டாக்டிக்ஸோட தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாலஸ்தீன் அதாரிட்டி இருக்கான் பாரு, அவன் ஹமாஸ் நீங்கள் ஆயுதத்தை கீழே வச்சுருக்காங்கிறான். எவ்வளோ பெரிய கொலத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் அவனுக்கு கையில் கொடுத்த மேக்கரையை, அல் குட்ஸை, இதெல்லாம் அவனால் பாதுகாக்க முடியல. இஸ்ரேலுக்கு கூட இருந்தே அவன் அழிஞ்சிட்டு இருக்கான். சிரியாலையும் அப்படிதான். இஸ்ரேலுக்கு கூட எல்லா உறவும் கையை பிடிச்சாங்க, எங்களை காப்பாற்றினது இஸ்ரேல் தான். ஆனால் நாங்கள் இஸ்ரேலோடு சிரியா மண்ணிலிருந்து இஸ்ரேலை தாக்குவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னால் இப்போ ரஷ்யாவினுடைய காலில் கிடக்கிறான். இஸ்ரேலுடைய தாக்குதலில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள்.
அது எந்த அளவுக்கு அது சின்ன பின்னம் ஆகி கிடக்கிறதுங்கிறத ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை ஒன்று நேற்று வெளியே வந்திருக்கிறது. அதை நாம் பின்னர் பார்ப்போம். அடுத்தது ஹூத்திஸோடைய தாக்குதல். நம்ம பென்கரியன் ஏர்போர்ட்டை நேற்று அன்யூசலாக அதிகமான 4 ஹைப்பர்சோனிக் மிசைல்னால தாக்கியிருக்காங்க. இஸ்ரேலுடைய 30 நகரங்களையும் தாக்கி இருக்கிறார்கள். பல லட்சம் பேர், இஸ்ரேல மீடியாவே சொல்லுது, செவரல் மில்லியன் இன்சல்டர்ஸ், அதாவது பதுங்கு குழியில் தான் மொத்த இஸ்ரேலும் நேற்று வாழ்ந்து கொண்டிருந்தது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் அவங்க தாக்குதல் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக போகுது. ஹமாஸ் வந்து 2வது ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. உங்களுடைய இந்த தாக்குதல் தான் மேக்கரையை இப்பொழுது பாதுகாக்க முடியும். மேக்கரையில் நேற்று 12 தாக்குதலை போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் அங்கே உள்ள எக்ஸ்பேன்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்பீடாகவே போயிட்டு ரொம்ப அதிக வேகத்திலேயே போய்கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலி காலனித்துவத்தை கட்டுவது, அது ஹூத்திஸோடைய தாக்குதல் கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்துகிறது. ஆனால் அவர்கள் காசா கையை விட்டு போகும் என்பதை தெரிந்து கொண்டு எப்படியாவது இந்த பகுதியில் கையில் எடுக்கணும்னு இருக்கிறாங்க என்று செய்திகள் வருகின்றன. அடுத்தது ஈரானும் ஈராக்கும் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அலைஸ், அதாவது நாங்கள் எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஐடியாலஜிக்கல் கொள்கை ரீதியாக உடன்பாடு இருக்கிறது, பாதுகாப்பு ரீதியாக நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறோம், ஆகவே நாங்கள் எந்த நேரமும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புவோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். ஆனால் லெபனானில் தான் என்ன ஆகுதுன்னா, லெபனானில் அவன் நிறைய நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கான். போர் நிறுத்தத்தை வந்து 5000 தடவை மீறியாச்சு. ஹிஸ்புல்லா ஆயுதத்தை கீழே வச்சிடாதப்பான்னு சொல்றதுக்கு ஈரான்ல இருந்து ஆள் வர வேண்டியது இருக்கு. இந்த அளவுக்கு ஹிஸ்புல்லாவினுடைய இது தலைகீழ போச்சு. நேற்று 2006 33 நாள் யுத்தத்தில் இஸ்ரேலை வெற்றி கொண்ட கதையை நேற்று கொண்டாடி இருக்கிறார்கள். அதில் ஹசன் நஸ்ருல்லாவினுடைய திட்டங்களை புகழ்ந்து ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு தடையும் நான் ஹசன் நஸ்ருல்லாவை சந்தித்து வரும்போது ஈதர்களுக்கு எதிரான திட்டங்கள் இன்னும் விரிவடைய வேண்டும் என்று எண்ணி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது சிரியாவை பற்றி யூஎன் ரிப்போர்ட்டு ரொம்ப சங்கடமாக இருக்கு. என்னன்னா, அங்கே உள்ளுக்குள்ளால எவ்வளோ குழப்பம்னா, அத்தனையும் சேர்ந்து பல பிணங்கள் ரோட்லேயே கிடக்கும். இதில் என்ன அடுத்த கோரமான விஷயம் என்னன்னா, அந்த பிணங்களை எடுத்து அடக்குவதற்கு சொந்தக்காரங்க வந்தால் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான், சுட்டு தள்ளுறான்ங்கிற அளவுக்கு இருக்கு. இப்படி ஒரு ஆட்சியை அங்கே ஜூலானி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஜூலானிட்ட இப்போ எல்லாரும் சொல்றாங்க, நீ இப்போ எப்படி ரஷ்யாவுக்கு ஓடுற பாதுகாப்பு தேடி, ரஷ்யா வந்து இஸ்ரேலுடைய தாக்குதலில் இருந்து மீட்கப்பட வேண்டும் என்று உனக்கு ஒன்று சொல்கிறோம், ஒன்றை வச்சு தான் இப்போ அரபு உலகத்துக்கே பாடம் படித்து கொடுக்க போகிறோம். நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு வித் இஸ்ரேல், ஃப்ரெண்ட்ஷிப்பு வித் இஸ்ரேலு, சரண்டர் டு இஸ்ரேல், இதெல்லாம் உன்னை அழிக்கும் என்பதை தெரிந்து கொள். அதே போல் சவுதி இப்போ நார்மலைசேஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. யுஏஇ ஏற்கனவே கையெழுத்து போட்டுட்டு இவங்கெல்லாம் நீங்கள் இஸ்ரேலுக்கு என்னுடைய தாக்குதலில் இருந்து தப்பிக்கவே முடியாது, சிரியாவை பார்த்து பாடம் படித்துக் கொள்ளுங்கள், ஜூலானியிடம் இருந்து பாடம் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக ஒரு இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எப்படி வேலை செய்வார்கள் என்பதை தெரியாமல் வெறுமனே என்னத்தையே வச்சுக்கிட்டு முதல்ல ISIL இருந்தான், அப்புறம் அதில் இருந்தான், இதில் இருந்தான், 3வது அமைப்புன்னு வந்து இப்போ சிரியாவே காப்பாற்ற முடியாம சிரியாவில் எங்கு பார்த்தாலும் இஸ்ரேலுடைய செக் போஸ்ட்டுகளும் ஆர்மி போஸ்ட்டுகளும் ஆர்மி நிலையங்களும் இருக்கிறது. மக்கள் தங்களுக்குள்ளால் அடிச்சுட்டு சாகுறாங்க. அமெரிக்கா விடவே மாட்டான், அந்த குழப்பத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதை இஸ்ரேலும் சேர்ந்து பண்ணும். இந்த குழப்பத்தை நீங்கள் என்ன தெரிஞ்சு வேணும்னா, ஈராக்கு ஒரு கட்டத்தில் அமெரிக்கா அரபு நாடுகள் இவங்களோட சேர்ந்து ஈரானோட சண்டைக்கு போகுது. காரணம், ஈரானுடைய இஸ்லாமிய எழுச்சி உலகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திடக்கூடாது. அதனால அந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அமைஞ்ச உடனே சண்டைக்கு போனாங்க. இந்த யுத்தத்துக்கு இடையில பிடிச்சி சதாம் ஹுசைன் டெவலப் பண்ணி வச்சிருந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை இஸ்ரேல் சண்டை போட்டான். இஸ்ரேல் குண்டு போட்டு அழிச்சான். கண்டிச்சது ஈரான். அப்போ அந்த விழிப்புணர்வு இல்லாத வரைக்கும் இது போன்ற அழிவுகள் வரும். இணைந்திருங்கள். இது போன்ற தகவல்களை தருகின்றோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.